வணக்கம் தமிழா. இது ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஏ அப்ளை டேட் முடிஞ்சு. இந்த குரூப் 2 ஏ தேர்வுக்கு எவ்வளவு பேர் அப்ளை பண்ணிருக்காங்க, எவ்வளவு போட்டி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த குரூப் 2 ஏங்கிறது இது வந்து பிரிலிம்ஸ் முதல்நிலை தேர்வு. மொத்தம் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஏ பிரிலிம்ஸ் பாத்தீங்கன்னா மொத்தம் 2327 வேகன்சிக்கு மொத்தம் 7,90,000 பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. மொத்த வேகன்சி எவ்வளவு? குரூப் 2 ஏ உடைய வேகன்சி 2,327 வேகன்சி. மொத்தம் அப்ளை பண்ணிருக்கிறது 7,90,000. அப்ப ஒரு வேகன்சிக்கு ஒரு இடத்துக்கு எவ்வளவு போட்டி அப்படின்னா 340 பேர் போட்டியிடக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கு. இந்த குரூப் 2 ஏவுக்கான முதல்நிலை தேர்வு பிரிலிம்ஸ் பாத்தீங்கன்னா செப்டம்பர் 14ஆம் தேதி நடக்குது. இப்ப இதுல பாஸ் ஆகிறவங்க தான் மெயின்ஸ் முதன்மை தேர்வு எழுத அனுமதிப்பாங்க. இது வந்து 1:10 ரேஷியோ. எந்த ரேஷியோங்கிறது அந்த ரிசல்ட் அப்ப டிஎன்பிஎஸ்சி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்ப ஒரு இடத்துக்கு 340 பேர் வரை போட்டி இருக்கு. மொத்த வேகன்சி 2,327. அப்ப 1:10 ரேஷியோ அப்படின்னா 20,000 பேருக்கு மேல மெயின்ஸ்க்கு எடுக்க வாய்ப்பு இருக்கு. ரேஷியோ எவ்வளவு நமக்கு கொடுக்குறாங்க அதை பொறுத்து மாறுபடலாம். ஓகேங்களா? அப்ப மொத்தம் அப்ளை எவ்வளவு பண்ணி 7.9 7,90,000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு இடத்துக்கு 340 பேர் போட்டி இருக்கு. பார்க்கலாம். இந்த குரூப் 2 ஏ 2,327 வேகன்சிக்கு மொத்தம் 7,90,000 பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க. அப்போ ஒரு பதவிக்கு 340 பேர் போட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்னென்ன வேகன்சி, என்னென்ன போஸ்டிங் இருக்கு? முக்கியமான போஸ்டிங் பாத்தீங்கன்னா இதுல குரூப் 2 பிரிவுல தொழிலாளர் உதவி ஆய்வாளர், துணை வணிக வரி அலுவலர், கமர்சியல் டாக்ஸ், இளநிலை வேலை வாய்ப்பு அலுவலர், ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு சிறப்பு உதவி ஆய்வாளர், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் சிவிசி ஊழல் தடுப்பு கண்காணிப்பு. அதே போல சென்னை மாநகர காவல் தனிப்பிரிவு உதவியாளர் 507 இடங்கள். அப்ப குரூப் 2ல இருக்கிறது இந்த 2,327 வேகன்சில குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்ல மொத்தம் 507. குரூப் 2ஏ உள்ள நான் இன்டர்வியூ போஸ்ட்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மின்விசை நிதி மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு கழக தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குநருடைய நேர்முக உதவியாளர், கூட்டுறவு சங்கங்களுடைய முதுநிலை ஆய்வாளர், உள்ளாட்சி நிதி தணிக்கை உதவி ஆய்வாளர் என 48 துறைகள்ல 1,820 வேகன்சி. அப்ப குரூப் 2 507 இன்டர்வியூ போஸ்ட், குரூப் 2ஏ நான் இன்டர்வியூ போஸ்ட் வந்து 1,820. மொத்த வேகன்சி 2,327 இப்ப இருக்குது. இந்த வேகன்சியோட லெவல் கூடலாம். ஓகேங்களா? குறைவதற்கு வாய்ப்பு, கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அது பின்னாடி டிஎன்பிஎஸ்சி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்ப இருக்கிறது குரூப் 2ல 507 இன்டர்வியூ போஸ்ட்ல 507 வேகன்சி. குரூப் 2ஏ நான் இன்டர்வியூ போஸ்ட்ல 1,820. இந்த தேர்வுகளுக்கு பாத்தீங்கன்னா அறிவிப்பு வெளியிட்ட அன்றே இணையதள வாயிலாக இளங்கலை பட்டதாரி பட்டப்படி முதல்நிலை பட்டதாரி இன்ஜினியர் என்று போட்டி போட்டு விண்ணப்பிச்சாங்க. இதை தொடர்ந்து கடந்த 20ஆம் தேதி ஃபர்ஸ்ட் 19 தேதி சொல்லியிருக்காங்க. 20ஆம் தேதி நள்ளிரவு 11:59 மணி வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல லாஸ்ட் டேலையும் நிறைய பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க. இதுவரை குரூப் 2 பணிகளுக்கு 7,90,376 பேருக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சி தரப்புல சொல்லியிருக்காங்க. அப்ப இதனால ஒரு பதவிக்கு ஒரு வேகன்சிக்கு மொத்தம் 340 பேர் போட்டியிடும் சூழ்நிலை உருவாயிருக்கு. அதுக்கான பிரிலிம்ஸ் முதல்நிலை தேர்வு செப்டம்பர் 14 நடக்க இருக்கு. ஓகேங்களா? இதுல வின் பண்றவங்களுக்கு இந்த போட்டியில வெற்றி பெறவங்க வந்து எவ்வளவு ரேஷியோ எடுக்க போறாங்களோ அவங்கதான் மெயின்ஸ் முதன்மை தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவாங்க. அதுல பாஸ் ஆகிறவங்க தான் நமக்கு அந்த மார்க். இந்த மார்க் வந்து பிரிலிம்ஸ் வந்து மெயின்ஸ் தேர்வுக்கான ஒரு நுழைவாயிலாக கருதப்படும். அந்த மெயின்ஸ் தேர்வோட மதிப்பெண்கள் தான் பணிக்கான மதிப்பெல்லாம் கணக்கிடப்படும். அப்ப முதல்நிலை தேர்வு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்த லெவல் போவதற்கான ஒரு முக்கிய படிக்கட்டாக இந்த முதல்நிலை தேர்வு வந்து நம்ம பார்க்கிறோம். அப்ப செப்டம்பர் 14 மிக குறுகிய நாள் தான் இருக்கு. பட் டிஎன்பிஎஸ்சி குரூப் படிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இது கொஞ்சம் நல்லா இருக்கு. புதுசா படிக்கணும், கொஞ்சம் நல்லா டெடிகேட் பண்ணி படிக்கணும். மொத்தம் எப்படி டெடிகேட் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறத நிறைய நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம். பாருங்க, நல்லா டைம் பிளான் பண்ணுங்க, ஸ்கெடியூல் பிளான் பண்ணுங்க. பிளான் பண்ணி என்னென்ன புக்ஸ் படிக்கணும் நல்லா டீட்டெயிலா கலெக்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சுப்பீங்க. தொடர்ந்து படிங்க, கேப் விடாதீங்க, டெடிகேட்டா படிங்க. நாட்கள் கம்மியா தான் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா ஜூலை, ஆகஸ்ட் இடையில வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்கள் 50 நாட்கள் தான் இருக்கு. அதனால டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? போட்டி என்னடா 8 லட்சம் பேர்கிட்ட அப்ளை பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க எதுவும் யோசிக்கக்கூடாது. அப்ப நம்மளுடைய வேலை சிலபஸ் கவர் பண்றது, எவ்வளவு படிக்கணும், பிராக்டிஸ் பண்றது நீங்க பக்காவா பிராக்டிஸ் பண்ணீங்க. கண்டிப்பாக நம்ம இதுல வந்து 1:10 ரேஷியோ எடுத்தாங்கன்னா கிட்டத்தட்ட 23,000 பேருமே எடுப்பாங்க. அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் இந்த பிரிலிம்ஸ்
வின் பண்ணணும். அதுக்குள்ள போயிட்டோம்னா மெயின்ஸ் நல்லா ஸ்ட்ராங்கா படிக்க ஆரம்பிச்சிடும். அதுல வந்து கை தேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் வருவாங்க. எல்லாம் படிச்சவங்க தான் மெயின்ஸ்க்கு இருப்பாங்க. அப்ப இன்னும் நல்லா படிக்கணும். ஓகேங்களா? ப்ரிலிம்ஸ் ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணி மெயின்ஸ்க்கு போகணும். மெயின்ஸ்ல வேற லெவல்ல படிச்சோம்னா கண்டிப்பாக இந்த 2024 குரூப் 2, குரூப் டி வேகன்சி வந்து நம்ம வந்து எடுக்கலாம். ஓகேங்களா? தொடர்ந்து படிக்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. என்ன டைமுக்குள்ள உள்ள போகாதீங்க. ஓகேங்களா? எதனாலும் டவுட்டா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க் யூ.